லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ, இரு 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 இரு. குடு. மேல பாரு. சொல்லு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சார், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பாயில சாப்பிட்டதே கிடையாது. சரி, இந்த புடி. அக்கா, இன்னும் 2 ஹாஃப் பாயில் போடுங்க. ஐயோ சார், போதும் சார். அன்பரசி, நீ நல்லா சாப்பிடணும். நீ ஒரு அத்லட். புரோட்டீன் ஃபுட் தான் உனக்கு ரொம்ப தேவை. புரியுதா? சாப்பிடு. அக்கா, நீங்க போடுங்கக்கா. சரிப்பா. ஏன் அனன்யா, அங்க பாரு. என்னடி நடக்குது இங்க? ஏதோ ஹெல்ப் பண்றதுக்காக ஊருக்கு போனாரு, சரி. ஆனா அவ கூடயே சுத்திட்டு இருக்காரு. ஆஹா, இதெல்லாம் சரியில்லடி. உஷாராய்க்கும். இவங்க போற ரூட்டே சரியில்லை. ஏய், கார் கீ குடு. எதுக்குடி? குட்ரி. ஏறுங்கடி கார்ல. அன்பரசி, ஏண்டி, நீ பாட்டுக்கு அடிச்சா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னடி பண்ணிருப்பேன்? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வையி, அன்னைக்குதான் என் லைஃப்ல சந்தோஷமான நாள். சார், ஏண்டி அனன்யா, சும்மா வந்திருந்தாலாவது அவங்க அமைதியா போயிருப்பாங்க. காரை விட்டு ஏத்துறங்கிற பேர்ல இப்படி ஒண்ணு சேர்த்துட்டியே. அங்க பாரு ரொமான்ஸ. போலாமா? போலாம். என்னம்மா ஆச்சு? கால் வலிக்குதா என்ன? ஆமா ராஜேஸ்வரி, தேனி வரைக்கும் கார்லயே போயிட்டு வந்ததால முதுகெல்லாம் ஒரே வலி. அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பொண்ணு யாரு? உங்களுக்கு ஒட்டா உறவா? அவளுக்கு ஒண்ணுனா நீங்க ஏன் ஓடுறீங்க? உதவினா 5 10 கையில கொடுத்துட்டு வர வேண்டியதானே? இப்ப பாருங்க, கஷ்டப்படுறது நீங்க தானே.
இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாமா? உனக்கு என்னடி அன்பரசியை பத்தி தெரியும்? இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணை பார்க்கறதே அபூர்வம். அவளு பொண்ணுனா பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுக்காக சொந்த பேத்திய கூட்டிட்டு சுத்துற மாதிரி ஊர் ஊரா அவளை கூட்டிட்டு சுத்துவீங்களா? இதெல்லாம் நல்லா இல்லம்மா. சரியா சொன்ன ராஜேஸ்வரி. இந்த வீட்ல நான் ஏதாச்சும் சொன்னேன்னா எல்லாரும் என்னதான் தப்பா எடுத்துக்கிறாங்க. நீயாவது இவங்க 2 பேருக்கும் புரியுற மாதிரி சொல்லு. அப்போவாவது சில பேருக்கு புத்தி வரட்டும். ஏய், என்ன சொன்ன? அம்மா, நான் கேக்குறது சரிதானே? நீ எதுக்காக அவளோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்? எல்லார் பிரச்சனையும் தீர்க்கறதா நம்ம வேலையா? இத பார், அன்பரசி கள்ளங்கபடம் இல்லாத தங்கமான பொண்ணு. அதையும் தாண்டி என் புள்ள உயிரையே காப்பாத்திருக்கா. அவ பண்ணதுக்கு முன்னாடி நான் இப்ப செய்யறதெல்லாம் ரொம்ப கம்மி. நியாயமா பார்த்தா அவ என்ன கேட்டாலும் அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஆமா ராஜேஸ்வரி, அம்மா சொல்றதுதான் சரி. நாம 1000 பேசலாம், ஆனா ஒரு உயிரை காப்பாத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க செஞ்ச உதவிக்கு நாம காலத்துக்கும் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும். அதுக்குதான் காலேஜ்ல சேர்த்து விட்டு ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வைக்கிறீங்கல்ல, அது பத்தாதா காலத்துக்கு அவளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? நல்லா இருக்குமா உன் கரிசனம்? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு உன் மேல பாசமாலாம் இல்ல, எல்லாம் காசுக்காக தான். நீ உதவி பண்ற வரைக்கும் தான் பாட்டி பாட்டின்னு சொல்லிக்கிட்டு சுத்துவா. குடுக்கறத நிறுத்தி பாரு, அப்புறம் தெரியும் அவ சுயரூபம். சரியா சொன்ன ராஜேஸ்வரி. அவ ஆளும் அவ பேச்சும் எதுவுமே சரி கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன், நாம தூங்கிட்டு இருக்கும் போது கழுத்துல கத்திய வச்சு பணம் பறிச்சுட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நிறுத்தடி முதல்ல. நாக்கை எப்படி வேணாலும் வளைச்சு பேசலாங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவியா? அன்பரசி எனக்கு பேத்தி மாதிரி. உங்களுக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏற்கனவே சொன்னதுதான், அன்பரசியை பத்தியோ அவளுக்கு உதவி செய்யறத பத்தியோ இனி யாரும் பேசக்கூடாது. நான் யாருக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் உதவி செய்வேன். அதை கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உயிரை காப்பாத்தி கொடுத்தவளுக்கு 5ஓ 10ஓ கொடுக்கலன்னு விலை பேசுற? நீ ஏன் வயிற்றுலதான் பிறந்தியா? வெளியே போய் ஏன் மகன் சொல்லிடாத. உன்னை நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. போ, இங்க இருந்த போ. அன்பரசி, கையில ஏதாவது அடிபட்டுருச்சா? சார், எனக்கு எங்க சார் அடிபட்டுச்சு? நான் எங்க உங்க மேல தானே விழுந்தேன். எனக்கு விழ வேண்டிய அடிய நீங்க தாங்கிக்கிட்டீங்க. உங்களுக்கு அடிபட்டிருக்கா சார்? எனக்கு எந்த அடியும் படல. அன்பரசி, மழை வர மாதிரி இருக்கு. ஐயோ அன்பரசி, மழை பெய்யுது. வா 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 வா. பரவாயில்ல சார். வா, மழையில் நனையாது. வா 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 அன்பரசி. சார், மழை தானே பெய்யுது, அதுக்கே இவ்வளவு பதறீங்க? உங்களுக்கு மழைனா அம்புட்டு பயமா? இங்க வா. ஏன் லைட்டா பயம். அப்ப மழையில நீங்க நனையவே மாட்டீங்களா? உங்களுக்கு மழைனா பிடிக்காதா? இல்ல, பிடிக்கும். ஆனா நனையதான் பிடிக்காது. சார், அப்படிலாம் இருக்காதீங்க சார். இல்ல அன்பரசி, எனக்கு மழையில நனைஞ்சா ஒத்துக்காது. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், அதான். என்ன சார், ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி சொல்றிய? மழையில நனைஞ்சா என்ன பிரச்சனை வரப்போகுது? உங்க லைஃப்ல பாதி டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. மெட்ராஸ்ல எல்லாம் மழை பெய்யறதே அதிசயம். இப்ப கூட நனையலனா அந்த மழையே உங்ககிட்ட கோச்சுக்கும். ஐயோ அன்பரசி, அதெல்லாம் முடியாது. நான் வரல, நீ வேணா போ, நான் வேணா பார்த்து நிக்கிறேன். சார், நீங்க வராம நான் மட்டும் இப்படி தனியா போய் நனையிறது? ப்ளீஸ் சார்,
எனக்காக வாங்க சார். நீ சாரெல்லாம் கூப்பிட தேவையில்ல, விஸ்வானே கூப்பிடலாம். இல்ல சார், இப்போதைக்கு இப்படியே கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கா தோணும் போது அப்ப பாத்துக்கலாம் சார். சார், இப்போ நீங்க பேச்ச மாத்தாம வாங்க. வாங்க. நான் வரல. வாங்க சார். ஏய், அன்பரசி. வாங்க சார். போங்க சார், எல்லாமே உங்களாலதான். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பையன் மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. பாருங்க, உங்களால மழையே நின்னு போச்சு. விடு அன்பரசி, உனக்காக கண்டிப்பா மழை வரும். வா. ஏய், அன்பரசி, ரொம்ப குளிருது. என்ன சார் நீங்க கோச் மாதிரியே பண்றீங்க? ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி பண்றீங்க. சார், வாங்க. என்ன? என் கூட வாங்க சார். வாங்க. தாத்தா, நாங்க மழையில நனைஞ்சிட்டோம். இங்க குளிர் காஞ்சிக்கலாமா? என்ன தாய் இப்படி கேக்குற? உட்காந்துக்க தாயி. சரி. சார், உட்காருங்க. சார், கை எடுத்து வைங்க. அப்படின்னா? உங்க கையை காட்டுங்க சார். இந்தா. ஐயோ, இங்க இல்ல சார், அங்க. இங்கயா? அப்படி இல்ல சார். இருங்க, நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. கைய ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வைக்கணும். அப்புறம் நல்லா இப்படி தேய்க்கணும். நல்லா தேய்ச்சிட்டு இப்படி கன்னத்துல வச்சா சூடா இருக்கா?
சார் மறுபடியும் மழை கொட்டுது, திரும்பவும் நீங்க நனைஞ்சிருவீங்க, திரும்பவும் நான் நெருப்புல காட்டி உங்களுக்கு குளிர் போக வைக்கணும். அதுவும் நல்லா தானே இருக்கும். எது? இல்ல ஒண்ணு இல்ல, சூடு சூடு சூடு. சார் ஹாஸ்டலுக்கு நேரமாச்சு, போலாமா? போணுமா? சரி போலாம். தாத்தா வரேன். போயிட்டு வா தாயி. வா. சார் மழை எப்பவாச்சும் பெய்யும், அதுக்கு போய் பயந்தா எப்படி சார்? இல்ல மழையில நனைஞ்சா எனக்கு ஒத்துக்காது சார். வெளியில எல்லாரும் உங்களை வீராதி வீரர் சூராதி சூரர்னு சொல்றாங்க, இந்த மழைக்கு நீங்க பயப்படுறீங்க? நான் உனக்காக நினைறேன். எனக்காகவா? எனக்காக எல்லாமே பண்ணுவீங்களா? எனக்காக எப்பவுமே இருப்பீங்களா? சொல்லுங்கம்மா. அன்பு, ஊருக்கு போயிட்டியாடா? வந்துட்டமா. சாப்பிட்டியா? சாப்பிட்டமா. நீ தான் லேட்டா வந்துட்ட. அவங்க உனக்காக எம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? நானும் வந்துடலான்னு தான் வேகமா வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அம்மாவை மன்னிச்சிருமா. அப்புறம் சொல்லுமா. அம்மா ஒண்ணு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க கூடாது. இப்ப நீ படிக்கிறது எங்க காசுல இல்ல, அந்த புண்ணியவதியும் அவங்க புள்ளையும் நம்ம கடன்ல அடைச்சிட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க. அதனால உன் கவனம் மொத்தமும் படிப்புல மட்டும்தான் இருக்கணும், வேற எதுலயும் ஆசை வச்சிடாததா. இத்தனை நாளா மாமாவுக்காகவும் உன் ஆசை நிறைவேறவும் கஷ்டப்பட்ட. இனிமே அவங்களுக்காகவும் நீ படிக்கணும், நல்ல பேர் எடுத்து அவங்கள நீதான் பெருமைப்படுத்தணும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கவனம் மொத்தமும் படிப்புலயும் ஓட்டத்திலயும் மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? கண்டிப்பாம்மா, நான் நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன். வச்சிடுறேம்மா. சரிடா. என்ன விஸ்வா, உனக்கு முருகர்னா அவ்வளவு பிடிக்குமா? இல்ல கார்த்திகை மாசம்ன்றதால சருக்கு பக்தி அதிகமாயிடுச்சா? முருகன்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஆனா
அதுக்கும் நீங்க கேக்குற கேள்விக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல, துணி வாஷ் பண்ணும்போது இத பார்த்தேன். அண்ணி அந்த டாலர் கொடுங்களேன். சரியில்லையே. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த டாலரை பார்த்துட்டு இருந்த. ஏன் இந்த திடீர் முருகர் பக்தி? சொல்லு, அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த டாலர்ல? அண்ணி நான் என்னன்னு சொல்றேன், நீங்க முத அந்த டாலரை கொடுங்க. முடியாதுப்பா, நீ என்னன்னு சொல்லு, அப்பதான் தருவேன். கொடுங்க அண்ணி. ஐயோ. அது எதுக்குன்னா என் அன்னிக்கு கொஞ்சம் அறிவு கொடுன்னு வேண்டியிருக்கேன். அவர் என்ன பண்ணாருன்னா இந்த டாலரை கையில வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு. அப்படி வச்சிருந்தா உங்க அன்னிக்கு அறிவு அருவியா கொட்டுன்னு சொல்லியிருக்காரு. அதான் வச்சிருக்கேன். இப்ப புரிஞ்சதா? நம்பிட்டேன். டேய் விஸ்வா, உன்னை மேய்க்கிறதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு அறிவு இருந்தாலே போதும். என்னன்னு சொல்ல மாட்டல, கண்டுபிடிக்கிறேன். இது முருகர் பக்தியா ஏதோ ஒரு வள்ளி மலர்க்க பக்தியான்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்.